எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோன்னா, இது ஒரு புது விதமான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஆக்சுவலி பட் இதுவும் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறது. ஆக்சுவலி இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கூட வரேன் அந்த இடத்துக்கு. ஸோ அவன் ஆக்சுவலி இது 2 பேர் தான் போகிறோம். நான் என் பைக், அப்புறம் என் ஃப்ரெண்ட் அவனோட பைக்கில் வரேன்னா. ஸோ நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். நான் எந்த இடத்துக்கு போகிறேன்னு போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த இடத்தோட பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நாங்கள் போனதே கிடையாது. ஸோ அந்த இடத்துக்கு முன்னாடி வரைக்கும் போயிருக்கேன், பட் அந்த இடத்துக்கு நான் போனதே கிடையாது. ஸோ எனக்கு ஒரு புது இடம் தான், எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த வீடியோ பற்றி இப்போவே அதை பற்றி என்னால் சொல்ல தெரியாது. ஸோ அங்கே போனால் எனக்கு வியூ தெரிஞ்சிடும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துக்கு போய் முடிச்சோம்னா அடுத்தது ஒரு ஹில்ஸ், ஒரு சின்ன ஹில்ஸ். அதுக்கு பெரிய பர்மிஷன்லாம் இல்லை, ஒரு வீட்டுக்கிட்ட இருக்கிற இன்னொரு குட்டி மலை தான். ஸோ அந்த மலையும் ஒன்றா இந்த வீடியோ மேக்ஸிமம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்த வீடியோ, இது பார்ட் 1 பார்ட் 2 இப்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ பார்ட் 1 பார்ட் 2 போடுவேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்காசுரன் மலைன்னு ஒரு மலை சொல்லுவாங்க. உங்களுக்கு அது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. என்னோடய சேனலே அந்த பக்காசுரன் மலை ஒரு டைம் போயிருக்கேன். பட் நான் போகும்போது நான் சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலான இடம். பட் என்ன போச்சுன்னா, நான் போகும்போது ஃபுல்லாக மிஸ்ட்டு. எனக்கு அந்த வியூ எனக்கு பெருசாக தெரியல. கண்டிப்பாக இன்னொரு நாள் கண்டிப்பாக பக்காசுரன் மலை போய் அந்த வியூ பாயிண்ட்டை நானே பார்க்கணும். ஏன்னா நானே பார்க்கல அந்த இடத்த ஃபுல்லாக. ஸோ ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தாலும் நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் பக்காசுரன் மலை நான் கண்டிப்பாக போவேன். ஸோ பக்காசுரன் மலை செக் பண்ணி பாருங்கள் நான் அந்த வீடியோவை. பட் அதில் உங்களுக்கு ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும். பட் அந்த இடம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருப்பேன். பட் நான் கண்டிப்பாக பக்காசுரன் மலை இன்னொரு டைம் போவேன். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் வந்துடும். எவ்வளோ கூடிய சீக்கிரம் போடுறோம் அவ்வளோ கூடிய சீக்கிரம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ். அதை எங்கள் வீட்டில் கொஞ்சம் தூரம். பட் நீங்கள் மேட்டுப்பாளையத்துலன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ மேட்டுப்பாளையத்தில் ரொம்ப கிட்ட தான். எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது அந்த இடம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் அந்த ஹில்ஸாக என்ன ஏதுன்னு. பட் வாங்க போக போக உங்களுக்கு நான் அந்த சொல்கிறத விட உங்களுக்கு காட்டிடுறேன் அந்த இடம் இப்போ என்ன ஏது எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். எப்படின்னா அந்த தண்ணி ஓடுற அந்த ஓடம் மாதிரி இருக்கும். அந்த ஓடத்தை பக்கத்துலேயே பெரிய பெரிய மலைலாம் இருக்கும். கண்டுபிடிச்சிங்களா? பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்த பாருங்களேன், சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக மரம் தான். ஆக்சுவலி இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது காரமடை. ஸோ காரமடை கிட்ட வந்தாச்சு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது கோயம்புத்தூர்லன்னு இப்போ நீங்கள் காரமடை வரைக்கும் வரீங்கன்னா காரமடை. ஸோ ஆக்சுவலி காரமடை கிட்ட வரும்போது தான் உங்களுக்கு இந்த மரம்லாம் தெரியும். வேறு எங்கேயுமே சுற்றி மரமே இருக்காது. அது ஒரு சின்ன வருத்தம் தான். ஏன்னா உங்களுக்கு இந்த மரம்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்னஸ். இப்போ நீங்கள் வெயிலில் போகிறீங்கன்னா, இப்போ வெயிலில் பைக்கில் போகிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கும். ஸோ ட்ரீஸ் எவ்வளோ முக்கியம்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ நம்மளும் ஒரு மெசேஜ் சொல்லலாம் அப்படின்னு தான். பட் சேவ் ட்ரீஸுங்கிற மாதிரி. ஸோ சேவ் ட்ரீஸ். ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். டாபிக் லைட்டாக மாறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ காரமடை வந்தாச்சு. ஸோ என் ஃப்ரெண்டோட வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் டீச்சர்ஸ் காலனியில் இருக்கான். ஸோ அங்கேயே அவனையும் கூட்டிகிட்டு நம்ம நேரம் அந்த சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அது ஆக்சுவலி நான் சொன்னேன் சின்ன ஓடம் சாரி பெரிய ஓடம். கிளைமேட் பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தெரியுது அந்த மவுண்டெயின்ஸ்லாம் செமையாக இருக்குது. பாருங்கள் மிஸ்ட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாக மலை தான். ஸோ இந்த ரோட்டை அப்படி நேராக போகிற மாதிரி தான் அப்படியே சுற்றி மலையாக இருக்குது. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் ரைட் சைடில் போகிறது என் ஃப்ரெண்ட். ஸோ அவனோட வண்டி பார்த்திங்கன்னா FZ V2 நம்மளுக்கு பிடிச்ச வெர்ஷன் FZS. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குளிக்கலாம். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் குளிக்கலாமான்னு. பட் அவன் வேணான்ட்டான், ஏன் தெரில. பட் நான் குளிப்பால் இல்லைன்னு தெரில. நானும் குளிக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ நான் குளித்தா என்ன ஏதுன்னு ஆட் பண்ணிடுறேன் அந்த ஷார்ட்ஸும். ஸோ ஃபஸ்ட் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அந்த இடம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ஸோ அவன் வண்டி பெட்ரோல் போகணுன்னா ஸோ பெட்ரோல் அவன் போட்டு ஸோ நான் உங்களுக்கு நேராக மேட்டுப்பாளையம் நேராக அந்த வியூ கிட்டே போவோம். ஃபஸ்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்கும், குளிக்க முடியுமா முடியாதா? ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மேட்டுப்பாளையத்துலேருந்து அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த மலையிலன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னல ஒரு பக்காசுரன் மலை. ஸோ அது உங்களுக்கு அங்கேன்னு தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த மலை என்ன ஏதுன்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இங்கேன்னா உங்களுக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். போட்டா ஸோ சரியான குளிங்க, கவனிக்கல, சரி விடுங்க. ஸோ அந்த பஸ் இருந்தனால கவனிக்கல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பக்காசுரன் மலை தெரியும், நான் உங்களுக்கு அங்கே போய்ட்டு டீட்டெயிலில் காட்டுறேன் எப்போ இருக்குன்னு. அட் லாஸ்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாலத்தில் வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இன்னும் போகலாம். ஸோ இதோ அப்படியே பாருங்களேன், அந்த மலை எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்களேன், முன்னாடி இருக்கிற மலை செம்மையாக இருக்குது. ஸோ நான் இந்த மலையை சொல்ல, அது வேறு மலை, பக்காசுரன் மலை, அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எஸ், இதுதான் இந்த பாலம். செம்மையாக இருக்குது, பரவாயில்ல, தண்ணி நிறையா இருக்குது. ஒரு ரைட் சைடு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. வாவ். சொல்லுங்க, நான் ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு ரைட் சைடுன்னு போய் காட்டுறேன் எப்படி இருக்குது வியூ பார்ப்போம். பாருங்க, செம்மையாக இருக்குது. வாவ், இருங்க அந்த பக்கம் அந்த செம்மையாக இருக்குது பாருங்கள். அதோடய இந்த பக்கம் செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த இடம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ரெண்டு பக்கமும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளம்பியாச்சு. ஸோ இன்னொரு குளிக்கிற இடம் மாதிரி இருக்கும். இப்போது அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் குளிக்க மாட்டோம். இப்போது அந்த இடத்துக்கு போய் அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அவ்வளோ பரவாயில்ல. இந்த போகிற வழி பாருங்களேன், நல்லா இருக்குது. பார்ப்போம், அது எவ்வளோ தூரம்னு தெரியல. ஸோ உங்களுக்கு கிட்டே போயிட்டு என்ன எதுன்னு பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தாண்டி போயிட்டோம். ஸோ திருப்பி வந்து இந்த இடத்துல ரைட் சைடு அம்மா. ஸோ நேராக தெரிகிற வழி தான். தென் போய் உங்களுக்கு என்ன ஏதுன்னு காட்டுறேன். இந்த இடத்த பாருங்களேன், செம்மையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், மலைலாம் தெரியுது, செம்மையாக இருக்குது. பசங்க ஜாலியாக குளிச்சு விளாட்றாங்க போல். செம்மையாக இருக்குது. ஸோ இது வழி அப்படியே நடந்து போய் பார்ப்போம், அது எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்கே போனாலும் அந்த ஹெல்மெட்டை மாட்டிகிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்குது. வந்துட்டுருக்கானா? வரேன். போக முடியாது போலையே. ஸோ போகிறோம். ஆக்சுவலி நான் க்ராக்ஸ் தான் போட்டிருக்கேன், பிரச்சனை இல்லை. உள்ளே போய் பார்ப்போமா? அப்போட்டி பாடி. ஜஸ்ட் மிஸ்ஸு. தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நடந்து போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி ஜீன்ஸ் போட்டிருக்கேன், லைட்டாக மடித்து விட்டுருக்கேன். பட்டு அதெல்லாம் அப்பவும் தண்ணி ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்கும் போலே. முன்னாடி என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவன் வரல அப்படின்ட்டான். இப்போ நான் ஒருத்தன் தான் போயிட்டுருக்கேன். சரியான ஆழம். ஐ மீன் என் பேண்ட்டு நலையிற அளவுக்கு ரொம்ப ஆழமாக இருக்கே. தொல்லனாலும் அங்கே ஒரு மாதிரி மண்ணாக இருக்குது. ஒரு வழி ஏறியாச்சு. ஸோ போய் பார்ப்போம் அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு. முரட்டு மரமாக இருக்கும் போலையே, சரியான வேறு இருக்குது. ஸோ லைட்டாக வழுக்குது கிராக்ஸு. ஆப்போசிட் பாருங்கள், செம்மையாக இருக்குது அந்த பக்கம். ஸோ அந்த பக்கம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ட்ரை பண்ணலாம், அந்த பக்கம் போக முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம். ஸோ இருங்க, அந்த வியூவை காட்டுறேன். அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பாருங்களேன், சின்ன கல்லுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த பக்கமாக இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அந்த லைட்டாக அந்த மரத்தை கொஞ்சம் அடிவார வரைக்கும் ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, மூச்சு வாங்குது. சொல்லுங்க. ஸோ ஒரே நிமிஷம், மேலே ஏதோ இந்த மரம் தான் நான் சொன்னேன் பாருங்கள். இந்த பக்கம்ல அந்த பக்கம் வரைக்கும் போயிருக்கு மரம்.
ஸோ ஒரே நிமிஷம் லைட்டாக ஃபுல்லாலாம் மேலே ஏற மாட்டேன், லைட்டாக உங்களுக்கு ஏறி வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஒரே நிமிஷம் இருங்க. பாருங்கள் செம்மையாக இருக்கு பா. அதுக்கப்புறம் நம்ம அந்த அழகான இடத்துலலாம் கிளம்பியாச்சு. பட் அங்கேன்னு கிளம்புற மனசே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குளிச்சுருந்துருக்கலாம், பட் அங்கே நாங்கள் துணி எதுவுமே கொண்டு வராதனால எதுவுமே குளிக்கல. ஸோ இந்த இடத்த பாருங்களேன், சூப்பராக இருக்குது. சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக தோட்டம் தான், சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேராக இன்னொரு என் ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சின்ன மலை மாதிரி இருக்குன்னா, இப்போ அடுத்தது அந்த மலைக்கு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மாஸ்க் போடாமல் வெளில போகாதீங்க. அண்ட் வண்டி ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. தேங்க்யூ.